நடக்க நடக்க நாம நிலவுக்கே போயிரோமோன்ற எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஆகாயத்தை தாண்டி ஒரு ஆலயமுங்க. இந்திரன் இடி ரூபமா வந்து இறைவனை வழிபடுவதால இடிமின்னல் நேரங்கள்ல கோயிலுக்குள்ள நாங்க யாருமே இருக்க மாட்டோம்னு அங்க இருக்கிற ஐயருங்களே பயந்து வெளியே ஓடி வர்ற ஒரு ஆலயங்க. இன்றைக்கும் கூட 18 சித்தர்களும் சூட்சபமா வந்து இங்கு இருக்கிற இறைவனை வழிபட்டு வர்றதா நம்பப்படுற ஒரு ஆலயங்க. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களாக இருந்து வர்ற ஒரு ஆலயங்க. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2600 அடி உயரமும் மேலே செல்ல 3700 படிக்கட்டுகளும் கொண்ட உச்சியில் உள்ள ஆலயம் 120 அடி உயரம் கொண்ட ஒரே பாறையில் அமைந்த இந்திரன் இடிரூபத்தில் வருகிறார் என்ற அடையாளத்தை தனக்குள்ளே பதித்து வைத்திருக்கின்ற 4 யுகங்கள் கடந்தும் தொன்மை மாறாத பழமை மாறாத நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்த நயனாமலைக்கு தான் மக்களே நம்ம இப்போ போக போகிறோம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்துக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேங்க. 2500 அடி உயரம் வந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 3500 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. இந்த செங்குத்தான படிக்கட்டுகளை ஏறி தான் நம்ம மேலே போய் வரதராஜ பெருமாளை பார்க்க போகிறோங்க. வாங்க மக்களே, போயிட்டே இருப்போம். இந்த மாதிரியான செங்குத்தான பாதையில் தான் நம்ம இப்போ வந்துட்டு வரதராஜ பெருமாளை பார்க்கறதுக்காக இந்த நயனாமலையை ஏறிட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 3700 படிக்கட்டுகள் இருக்கிற இந்த மலையில் தான் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். படிக்கட்டுகள் முழுவதுமே இந்த மாதிரி செங்குத்தா இதே இப்போ நம்ம எப்படி ஏறிட்டு இருக்கிறோமோ அப்படியே தான் கடைசி வரல ஏறணுங்க. கால் பாதங்களை வந்துட்டு இந்த படிக்கட்டில் நம்மளால் முழுசாக வைக்க முடியாது, ஒரு சைடாக தான் வைக்கணுங்க. அங்கே அந்த இடத்துல நம்ம காரை நிறுத்திட்டு இப்போ இது வழியாக வந்து அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே இப்போ மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோங்க. ஏறுறாங்க பாருங்கள் செங்குத்தா. ரொம்பவுமே தூரத்தில் இருந்தது மக்களே. நான் உங்களுக்கு அப்புறமா அதனுடைய உச்சியினோட ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். நயனாமலைக்கு நீங்கள் வரணுன்னா மக்களே, நாமக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நாமக்கல் வந்துடுங்க. அங்கே இருந்துட்டு நயனாமலைக்கு தனியாக பஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் வந்துட்டு சேந்தமங்கலம், அதுக்கும் பக்கத்தில் புதன் சந்தை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குதுங்க. இதில் இந்த 3-4 ஊர்லேயும் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. பாதை வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சவாலாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. மலை ஏற ஆரம்பித்து ஒரு 200 படி கூட ஒன்றும் ஏறலைங்க. பாருங்கள், நம்ம காலை வந்து முழுசாக வைக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி ஏறுறாங்கன்னுட்டு. ஒரே செங்குத்தாக சவாலாக போயிட்டுருக்குதுங்க. ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பின்வாங்க போகிறதில்ல. மேலே ஏறி அந்த வரதராஜ பெருமாளை நம்ம பார்க்க தான் போகிறோம். கூடவே வாங்க மக்களே, உங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். படி எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க. இந்த ஐயர் மலையில் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, படியில் நம்ம காலை வச்சோமோ நம்மளை பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி தான் இருக்குதுங்க. ரொம்பவுமே சின்ன சின்ன படி. இங்கே பாருங்கள், நான் கையை வச்சேன் அப்படின்னா என்னோடய ஒரு கை கூட முழுசாக அதில் படலைங்க. காலை வச்சோம்னா இப்படி தான் நம்ம வைக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன படிகள் தான் இங்கே இருக்குதுங்க. இந்த படியை பாருங்கள், அங்கங்கே இந்த படியில் வந்துட்டு சின்ன சின்ன கல்வெட்டுகள் இருக்குதுங்க. இந்த கல்வெட்டுகள் ஒரு வேளை இந்த கல்லை வந்துட்டு உபயம் பண்ணாங்க இல்லையா, ஸ்பான்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் இருக்கிறதா இருக்கலாங்க. இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்குறோம். நமக்கு பின்னாடி பாருங்கள், இப்போ லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மலை ஏறும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு புகை மண்டலம் மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வந்துட்டு பனி படுறது தெரியுதுங்களா. ரொம்பவுமே அருமையாக இருக்குதுங்க. இப்போ இந்த அட்வென்ச்சரான மலை ஏற்றத்தில் இன்னொரு அட்வென்ச்சரை சேர்த்துற மாதிரி மலையும் தூர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம ஏற போகிறோம் வாங்க. பாதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே திரும்பி இப்படி சைடில் போகுது. நம்ம இப்போ அதில் தான் போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்க மாட்டேங்குதுங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் உள்ளேயே போக முடியாத மாதிரி செடியிலும் புதரும் வந்துட்டு மண்டி போய் கிடக்குது. உள்ளே போக முடியாது. வெளிப்புற சிவரை மட்டும் நம்ம பார்க்கலாங்க. அதை முடித்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குறோம். மக்களே, இங்கிருந்து பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி. நம்மளை சுற்றி இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு மலை இருக்குது, இங்கேயும் ஒரு மலை இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஒரு மலை வந்து குடஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக வானம் ஒரே மேக மூட்டமாக இருக்குது பாருங்க. அது ஃபுல்லாகவே கொல்லி ஹில்ஸுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மக்களே. இந்த நயனாமலை அமைஞ்சிருக்கிற இடம் உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குங்க. சுற்றி இயற்கை காட்சி அந்த மாதிரின்ட்டு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த நயனாமலை வந்துட்டு இருக்குது மக்களே. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிளேஸ். இதனுடைய கூகுள் மேப் லொக்கேஷனை வந்துட்டு நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மக்களே. ஒரு 300 படி ஏறி இருப்பாங்க. கொஞ்சம் டயர்டாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த திருச்செங்கோடு மலை வந்து இன்றைக்கி தான் ஏறி இருந்தோம். அதை ஏறிட்டு இப்போ இங்கே வந்ததுனால கொஞ்சம் பாடி வந்து டயர்டாகுதுங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டை போட்டுங்க. இப்போ மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டுருக்குறோம் மக்களே. ஆனால் எங்கேயோ உச்சியில் இருக்குது மக்களே. இங்கேருந்து சரியான வியூ ஒன்று கிடைக்கலைங்க. ஒரு நல்ல வியூ கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த கோயிலை வந்துட்டு காட்டுற பாருங்க. டாப்பில் பயங்கரமான ஒரு உச்சியில் இருக்குதுங்க. வாங்க மக்களே, போயிட்டே இருப்போம். இந்த நயனாமலை பகுதியில் முதல்ல வந்துட்டு தெலுங்கு பேசுகிற நாயக்க மன்னர்கள் வந்துட்டு இங்கே அதிகமாக இருந்திருக்கிறாங்க. தெலுங்கு மன்னர்கள் வந்து அங்கே அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு அப்பா அப்படின்ற வேர்டை வந்துட்டு நயனான்னு வச்சு அப்பா மலை அப்படின்றத நயனாமலைன்னு வச்சு இன்றைக்கி வரலையும் இது நயனாமலை அப்படின்ற பெயர்லேயே இருக்குது மக்களே. புரட்டாசி மாதத்தில் வர 4 சனிக்கிழமையிலையும் ரொம்பவுமே விசேஷமாக ரொம்பவுமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் விசேஷம் அப்படின்னா அதுக்கு முந்தத்தி நாள் வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இதில் மலை ஏறி இறங்கிட்டு இருப்பாங்களாமா. நம்ம இப்போ புரட்டாசி மாதம் கழிஞ்ச 2 நாள் கழித்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் இப்போ கூட்டம் எதுவும் இல்லை. நம்ம மட்டும்தான் மேலே ஏறிட்டுருக்குறோம் மக்களே. ரொம்பவுமே ஒரு ஸ்டீப்பாக ஒரே லெவலில் போயிட்டுருக்குது. செங்குத்தாக ஸ்டார்ட் ஆனது செங்குத்தாகவே போயிட்டுருக்குதுங்க. எங்கேயுமே ஒரு டேபரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போயிட்டுருக்குறோம் மக்களே. எங்களாலே உண்மையிலுமே முடியலைங்க. ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த பாதை. அப்படியே நின்று தான் பொறுமையாக ஏறிட்டுருக்குறோம். வெயில் மழை வந்த மாதிரி வந்ததுங்க. நான் கூட கேமராவுக்கு வாட்டர் கேஸ் எல்லாம் எடுத்து மாட்டினேன். கடைசியில் பார்த்தா மழை நின்றுட்டு வெயில் போட்டு கொளுத்துதுங்க. முடியலைங்க மக்களே. நயனாமலைலாம் சாதாரண மழை இல்லைங்கோ. ஆத்தா என்னாச்சு? முடியலையா? சரி வாங்க எந்திரிங்க போவோம். ஆமாம், தூக்கம் வந்துச்சுன்னா உருண்டுருவீங்க அப்படியே. போகலாம் வாங்க. ஏறுவோம் அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்து மெதுவா அப்படிதான் ஏறுங்க. ஏறிட்டே இருங்க. உண்மையாகவேங்க விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்பவுமே கஷ்டமான மலையேற்றங்குது. அதாவது காட்டு வழி அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஃபுல்லாக எல்லாமே படியாகவே இருக்குதுங்களா. சின்ன படியாகவும் இருக்குது. அதனால் ஏற முடியல. காட்டு வழியாகவோ இல்லை ஒரு கரடுமுரடான பாதையாக இருந்தால் கூட ஈஸியாக ஏறிடலாங்க. படிக்கட்டில் வந்துட்டு உடனே டக்குன்னு காலை நம்ம எடுத்து வைக்கிறதா இருக்குதுங்க. அதுலேயே டயர்டாயிருது. முடியலைங்க. வெயில் அடித்த மாதிரியான பாதை போயிட்டு இப்போ வந்துட்டு பாதை செங்குத்தாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வழி முழுக்க மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் தருதுங்க. இந்த நிழல் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சலுப்பு தெரிவிக்காமல் மேலே ஏறிடலாம்னு நினைக்கிற மக்களே. வாங்க மக்களே, தொடர்ந்து ஏறிட்டு இருப்போம். ரொம்ப தூரம் நம்ம இந்த படி ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கல் மண்டபம் இருக்குதுங்க. இப்போ அந்த மண்டபத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் அந்த கல் மண்டபம். இப்போ பராமரிப்பில் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் சிறந்த முறையில் பராமரிப்பில் இருந்திருக்குங்க. ஒரு 6 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம். உள்ளுக்குள்ளே மூலவர் சன்னதி மாதிரி ஒன்று இருக்குதுங்க.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தீபம் ஏற்றக்கூடிய விளக்கும், இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு இப்போ மூலவர் இல்லை, ஆனால் இதுதான் வந்துட்டு மூலவரனுடைய சன்னதியாக இருக்கக்கூடும். இங்கே மேலே பாருங்கள், இடையில வந்துட்டு ஒரு சிலையும், இதனோட 2 பக்கத்துலேயும் யானை, இந்த பக்கத்தில் ஒரு யானைப்பாகன், இந்த பக்கத்தில் ஒரு யானைப்பாகன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான சிலை இந்த மண்டபத்தில் இருக்குது மக்களே. வாங்க அப்படியே நம்ம நயனாமலை வரதராஜ பெருமாளை மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம மக்கள் முடியல வந்து படுத்துட்டாங்க. பார்த்தா ரெஸ்ட் எடுத்து ஏறுவோம். ஆமாம், நீ கொண்டா ரெஸ்ட் எடுங்க, குணா கொண்டா ரெஸ்ட் எடுக்கிட்டா, நான் அப்படி மேலே ஏறி நான் கொண்டா ரெஸ்ட் எடுக்கிறேன். பொறுமையாக ஏறுவோம். மக்களே, விக்டோரியா பாட்டியெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும், எவ்வளோ பெரிய மலையும் அசால்ட்டாக ஏறுவாங்க, எங்கே வேணாலும் போவாங்க, எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போவாங்க. ஆனால் அவங்களே கொஞ்சம் தண்ணி காட்டுதுங்க. இந்த மலை உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு மலை தாங்க இது. நம்ம ரொம்ப நேரமாக ஏறிட்டு இருக்கிறோம் மக்களே, நிற்க முடியல, அப்படியே தள்ளுது கீழே. ரொம்ப நேரமாக ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு அம்மன் சிலையுமோ அதுக்கு பக்கத்தில் 2 யானையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த வழியை ஏறி மேலே போகணுங்க மக்களே. இங்கே பாருங்கள், டைம் கரெக்டாக 3 மணி ஆகுது மக்களே. அப்போது அந்த பனிமூட்டமாக தெரியுதுங்களா? ஃபுல்லாக பனிமூட்டம். நமக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்ச மலைகள் இப்போ எதுவுமே தெரியல. அப்படியே நம்ம இந்த வழியாக இப்போ மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம் மக்களே. நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கும்போதுங்க, நமக்கு இடதுபுறத்தில் இந்த மாதிரி ஒரு மலை ஊற்று, ஒரு சின்ன சுனை இருப்பதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ இது ரொம்ப கலீஜியாக இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு இது ஒரு ஊற்று, பாறைகள்லேயே வந்துட்டு தண்ணீர் சுரந்து வந்து சேமிக்கிற ஒரு இடங்க அது. இங்கே பாருங்கள், இந்த பாறையினோட இடுக்கில் தண்ணி வர்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நயனாமலையில் வந்துட்டு மொத்தம் 108 தீர்த்தங்கள் இருந்ததாகவும் பராமரிப்பு இல்லாததுனால எல்லாமே இப்போ வற்றி விட்டதாகவும் ஒரு 3 தீர்த்தங்கள் மட்டும் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு தீர்த்தம் இதுவாக கூட இருக்கலாங்க. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கக்கூடிய ஒரு மக்கு இங்கேயே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லாவே இருக்குது மக்களே. ஸோ இது வந்துட்டு ஒரு தீர்த்தமாக கூட இருக்கலாங்க. ரொம்ப நேரமாக ஏறிட்டு இருக்கிறேங்க. அங்கே பாருங்கள், இன்னும் செங்குத்தாவே தான் போயிட்டுருக்குதுங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்டீப்பில் ஸ்டார்ட் பண்ணுச்சோ அதே ஸ்டீப்பு தான் கடைசி வரல ஏறிட்டு இருக்குது. எங்கேயுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் கிடையாதுங்க. அப்பா, திருப்பதியில் ஸ்ரீவாரிமட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, 2500 படிக்கட்டுங்க. கீழே ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அந்த எண்டு வரலையும் 2500 படி முடிகிற வரலையும் அது எப்படி ஒரே நேர்கோட்டில் இப்படியே ஏறிட்டு இருக்குமோ அதே மாதிரிங்க. அது 2500ங்க. இது வந்துட்டு 3800ங்க. 3800 படியும் நம்ம எப்படி கீழே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஏறிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், எங்கேயோ போயிட்டுருக்குதுங்க. இப்போ அப்படியே மேலே இருந்துட்டு கீழே இருக்கிற வியூ காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள் மக்களே, எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே சின்னதாக தான் தெரியுதுங்க. இதுதான் நாங்கள் ஏறி வந்த பாதைங்க. வந்த வழியை திரும்பி பார்க்கணுன்ட்டு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நான் வந்த வழிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாமே எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்றதை நீங்களே பாருங்கள். அதுவும் உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியாதுங்க. அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடுமே ரொம்பவும் சின்னதாக தான் தெரியுதுங்க. ஃபுல்லாக வெயில் அடிக்குது, ஆனால் எல்லாமே மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குதுங்க. இந்த இடம் பாருங்கள் மக்களே, விசேஷ நாட்களில் இங்கே வந்து கடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது. இப்போ கடை எதுவும் இல்லைங்க. நம்ம வந்துட்டு அன்சீசனில் வந்துருக்குறோம். இந்த புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் அந்த இடத்துல வந்துட்டு கடைகள் போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸ்லிப் ஆகுதுங்க மக்களே. கரெக்டாக சொல்லணுன்னா இந்த மலையை நாங்கள் ஏற ஆரம்பித்து 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. 1 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ டைம் சரியாக 3:30 மணி ஆகுதுங்க. 2.5 மணி நேரமாக நம்ம இந்த மலையை வந்து ஏறிட்டுருக்குறோம். கொண்டராங்கி மலை போன மக்களே,
அந்த கொன்றாங்கி மலை வந்து பார்த்தீங்கன்னா 3650 அடி ஹைட்டுங்க. அந்த மலையவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் ஏறியாச்சுங்க. ஆனால் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா 2700 அடி ஹைட்டு, அதை விட 1000 ஃபீட் கம்மிங்க. ஆனால் இந்த மலையை நாங்கள் 2.5 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கிறோங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மலை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத. இன்னும் நாங்கள் உச்சிக்கு வரல, இன்னொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிரம் உச்சிக்கு போகிறதுக்கு, அந்த கோயிலை போய் அடையிறதுக்குங்க. ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு ட்ரக்கிங் தான் இது. கண்டிப்பாக நீங்களாக வர மாதிரி இருந்துச்சுன்னா மன வலிமையோடு வாங்க. என்னடா சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நேரம் ஏறிங்க கோயிலை நான் கண்ணில் பார்த்துட்டேன். ஆனால் கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுதுங்க. இன்னும் ஏறணும் மக்களே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட உச்சியில் நிற்கிறேன். இந்த உச்சியிலிருந்தும் மறுபடியும் இன்னொரு உச்சிக்கு அது ஏறுதுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், எங்கேயோ அங்கே ஆகாயத்தில் இருக்குது பாருங்கள். அப்பா ஏறணும் மக்களே. உச்சி வந்துருச்சுன்னு நினச்சேன், கோயில் கண்ணுக்கு தெரியலையே நினச்சேன். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கை கெட்டாத தூரத்தில் இருக்குதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1500 படி மேலே ஏறணும் மாட்டேங்குதுங்க உச்சிக்கு ஏறணும்னு சொல்லி. அங்கே பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆகாயத்துக்கும் மேலே இருக்குதுங்க. அங்கே தான் மக்களே போகணும். படி வழியை பாருங்கள், இங்கே போகிறாங்க பாருங்கள். நம்ம அது வழியாக தான் ஏறி இன்னமும் எனக்கு தெரிஞ்சு 1/2 hour ஆயிரும் மக்களே. ரொம்பவுமே ஒரு ஹைட் பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்குதுங்க. இங்கே இருந்து இங்கே இயற்கை அழகை வந்து நம்ம அழகாக ரசிக்கலாங்க. அந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் மலை சரிவுகளை பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னுட்டு. அங்கே பாருங்கள், இதெல்லாமே இந்த நைனா மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள். நம்ம மலையினுடைய ஒரு புறத்தில் ஏறி மறுபுறத்துக்கு வந்துட்டோம். மறுபுறத்தில் இருக்கக்கூடிய உச்சிக்கு வந்துட்டோம் மக்களே. வாங்க தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருப்போம். வாங்க. ஏறிட்டு இருக்கும்போதுங்க இந்த அரளிப்பூ செடி பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குதுங்க. நல்லா மஞ்சள் கலரில் பூ வச்சு பூத்து குலுங்குதுங்க. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு மேலேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு அமைவிடமாக இது இருக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கல் மண்டபம் இருக்குது. இந்த கல் மண்டபம் முற்றிலும் சிதலமடைஞ்ச மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படியே இங்கே பாருங்கள் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி இருக்குதுங்க. இதை முடிச்சுட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடுப்பு இருக்குதுங்க. சமைச்சு சாப்பிட்றதுக்காக இருக்கும், இல்லை விசேஷ டைமுங்களில் இங்கேயே வந்து தங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்காக கூட இருக்கலாங்க. அப்படியே மேற்கொண்டு மேலே போயிட்டே இருக்கிற மக்களே. சூப்பராக இருக்குதுங்க. நமக்கு இடதுபுறத்தில் இந்த மாதிரி ஒரு வழி போகுதுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செவர் இருக்குதுங்க. இந்த பெரிய பெரிய கோட்டைகள்லாம் வந்துட்டு கோட்டை சுவர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுவர் இருக்குதுங்க. இந்த கோட்டை சுவர் வந்துட்டு இந்த மலையினுடைய எட்ஜில் வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். மலையினுடைய எட்ஜில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இதுவும் கூட கோட்டையாக இருந்திருக்கலாம், ஆனால் வெளியே வராமல் இருக்கலாம். மக்களே வாங்க, நம்ம அடுத்தது அந்த வழியிலே ஏறுவோம். இந்த கோட்டை சுவர் போகிற இந்த ஓரத்துலேயே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். வாங்க மக்களே, எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். அப்போ வழுக்குதுடா, காற்று நல்லா சூப்பராக அடிக்குதுங்க. வாவ், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மிகப்பெரிய நீர் சேமிப்பு அமைப்பு இங்கே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஒரு கிணறு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிணத்துக்கு தான் வந்துட்டு இந்த வழி வந்திருக்குது. மழை பெய்கிற தண்ணி எல்லாமே இங்கே வந்து சேகரித்து இங்கே பாருங்கள் மோட்டரெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது வந்துட்டு மோட்டர் ரூமுங்க. இது இங்கே வந்துட்டு மோட்டர் போட்டு தண்ணியை வந்துட்டு மேலே கொண்டு போகிறாங்க. கோயிலில் இருக்கிறவங்களுடைய பயன்பாட்டுக்காகுங்க. இந்த கிணறு பாருங்கள். இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்றதையும் பாருங்கள். இன்னும் நாம் மேலே ஏறணும். வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டு படி வழியாக ஏறுவோங்க. இங்கே பாருங்கள் அந்த மோட்டார் ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மோட்டார் ரூமுக்கு இங்கே இருக்கிற கம்பத்தில் இருந்து தான் லைன் எடுத்துருக்குறாங்க. அதுக்கும் மேலே தூரத்தில் ஒரு கல் மண்டபம் தெரியுதுங்க. நான் உங்களுக்கு அதை பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். அந்த இடத்துல இருக்கு பாருங்கள், கரெக்டாக பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் மக்களே. வாங்க. தூரத்தில் பாருங்கள் மேகங்கள் அப்படியே அந்த கொல்லிமலையவே மூடிக்கிச்சிங்க. இப்போ அந்த கொல்லிமலையில் வந்துட்டு செமையாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன்.
சூப்பராக கிளைமேட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சுத்தமாகவே தெரியலைங்க, அந்த கொல்லிமலைன்றதே சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்கள், நமக்கு கீழே எத்தனையோ மலைகள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குன்றில் வந்து மண்ணை வந்து தோண்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அந்த இடத்துல பாருங்கள் வெயில் அடிக்குது கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து சில்லுன்னு இருக்குதுங்க கிளைமேட்டு. மற்ற எல்லா மலைகளுமே வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே கீழே தான் இருக்குதுங்க மக்களே. நல்ல ஒரு பீக்குங்க இது, நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். இங்கே வந்து அப்படியே இந்த சில்லுன்னு காற்று அடிக்கிறதுக்குங்க உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலுங்க. பாறையவே படி மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலை வச்சோம்னா வழுக்குங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கால் கை ரெண்டையுமே ஊனி தான் நம்ம மேலே ஏறி போகக்கூடிய ஒரு நிலைமையில் இங்கே இருக்குதுங்க. அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாங்க இங்கே வரும்போது. ஏறிட்டேங்க அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம். தூரத்தில் ஒரு கல் மண்டபம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மண்டபம் தான் இதுங்க. அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். இந்த கல் மண்டபத்திலேருந்து மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறணுங்க. அப்படியே மேலே ஏறி செங்குத்தாக போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நமக்கு கோயில் தெரியல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியுங்க. என்னடா ரொம்ப நேரமாக மலை ஏறுறமே, ஒரு குரங்கை கூட காணமேன்னு நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் படைகள், ஜாலியாக விளையாடிக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. நம்மளை வந்து மிரட்டுறாங்களாமா. போவாங்க மக்களே. நம்ம வந்துட்டு இருக்கும்போது சைடில் பாருங்கள், ஒரு கை வந்துட்டு இப்படி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு பாறை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறத பாருங்கள். ஒருவேளை மேலே இருந்து கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா கூட இதை நம்ம எடுத்துக்கலாங்க. அங்கே பாருங்கள், இந்த அமைப்பை பார்க்குறதுக்கு நம்ம கை வந்துட்டு இப்படி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குதுங்க. இது வந்துட்டு ஒரு அரச மரத்துக்கு அடியில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் படைகள். ஒரு வழியாக கோயிலினுடைய ரொம்பவுமே பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது. இதில் ஒரு 100 படி நம்ம ஏறணும் அப்படின்னா கோயிலுக்கு வந்துடுவோம். இங்கேருந்து இந்த இயற்கை காட்சிகளை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். பேச முடியல, ஏறி வந்தது மூச்சு இறைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்குதுங்க. சைடில் போய் ரொம்ப காட்ட முடியாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோட்டை சுவர் மாதிரி இருக்குது. இந்த இடத்த பர்டிகுலராக பார்க்கும்போது ஒரு கண்காணிப்பு கோபுரம் மாதிரியே இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது மக்களே. இது வந்துட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசேஷ டைமில் கடை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம். இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்துலேருந்து மறுபடியும் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கிறோங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். அங்கே இருக்கிறது பாருங்கள், அதுதான் கோயிலுங்க. அங்கே பாருங்கள் மக்களே, இந்த மரத்தில் உட்காந்துட்டு ஒருத்தர் அந்த மரத்தை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாருங்க. நம்மளை வந்து பயமுறுத்துறதா நினச்சிட்டு அவர் ஆடிட்டு இருக்கிறாருங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னொரு 10 படி ஏறிட்டோம்னா நயனாமலை வரதராஜ பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிடலாங்க. நீங்களும் கூடவே வாங்க மக்களே, அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக கீழே இறங்குவோம். ஏறிட்டோம். ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. கிளைமேட் வர நல்லா மாறிக்கிச்சிங்க. மழை விட்டு வெளுத்து வாங்கன்னு நினைக்கிறேங்க. மழை மட்டும் வந்துடுச்சுன்னா இந்த படியில் இறங்கவே முடியாதுங்க. எல்லாமே நல்லா வழுக்கும். அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம ஏறி வந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு பழங்கால கோட்டை, ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். வாங்க மக்களே, உள்ளே போவோம். நிறைய தூண்கள் இருக்கிற ஒரு கல் மண்டபத்தை நம்ம பார்க்கலாங்க. நிறைய தூண்கள் இருக்குது. அப்படியே இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள். அதாவது அந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக எல்லாமே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. அந்த மலைத்தொடர்கள் எல்லாமே கொல்லிமலைங்க. கூடிய சீக்கிரம் இந்த நயனாமலையில் வந்துட்டு ரோடு ஸ்பெசிலிட்டியும் வரப்போகிறதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா.
அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை கலரில், அது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ரோடு போட்டுட்ருக்குறாங்க. ரோடு போட்டுட்டாங்கன்னா மக்களே இந்த கோயில் வேறு லெவலில் ரீச் ஆயிருங்க. உண்மையிலுமே ஒரு என்ன சொல்கிறதுனா, இவ்வளோ ஹைட்டில் 2700 அடி ஹைட்டில் ஒரு மிகப்பெரிய பாறை மேலே எவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயிலை, எவ்வளோ ஒரு பழங்கால கோயிலை வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. இன்னுமே அந்த பழங்கால பழமை மாறாமல் அதே அவங்க கட்டின போது கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்றது தெரியல, நான் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு சொல்கிறேங்க. அந்த அந்த அப்போ வந்துட்டு என்ன மாதிரியான வேலைப்பாடுகள், என்ன மாதிரியான பெயிண்ட்டை யூஸ் பண்ணாங்களோ அது அப்படியே ஒன்று இருக்குதுங்க. இப்போ வந்து ரீசெண்டாக எதுவுமே வந்துட்டு இவங்க பெயிண்டிங் பண்ணலை. ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம், ஆனால் இப்போ அந்த கஷ்டமே நமக்கு தெரியலிங்க. இந்த மண்டபத்தை முடித்து நம்ம மறுபடியும் இது வழியாக மேலே ஏறி இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அப்படியே மேலே ஏறி போகலாங்க. இந்த பக்கமாக தான் மேலே ஏறி நம்ம வரதராஜ பெருமாளை பார்க்கணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இதை இங்கே கொல்லிமலையில் விட்டு வெளுத்து வாங்குது பாரு. வா வா மலையிலிருந்து இந்த இடத்த பாருங்க, வெள்ளை கலரில் சென்டரில் தெரியுது பாருங்க. அது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. அதுதான் நம்ம இங்கிருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல மழை பெய்யுதுங்க. மேலே ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஸ்கைங்க, வானம். அதுக்கு கீழே அந்த வெள்ளை கலரில் ஊற்றுறது எல்லாமே மழை பெய்யுதுங்க. அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு நல்ல மழை பெய்யுதுங்க. இங்கிருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ மழை பெய்கிற அந்த இடம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, அப்போ நம்ம வந்துட்டு அந்த மழை பெய்கிற இடத்துக்கும் மேலே தானே நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் ரொம்பவுமே ஹைட்டில் இருந்து தான் இந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். கொல்லிமலை நமக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதமலை இருக்குது, அந்த போதமலையும் நமக்கு தெரியலைங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்லணுன்னா ஆகாயத்தில் இருக்கிறேங்க. இது வந்துட்டு சமையல் கூடமாக இருந்திருக்குங்க அந்த காலத்தில். இப்போவும் மேபி சமையல் கட்டாக கூட இருக்கலாம் இங்கே கோயில் இருக்கிறவங்கள சமைக்கிறதுக்கு, விசேஷ காலங்களில் சமைக்கிறதுக்கு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, மேலே வந்துட்டு அந்த பழங்கால புகைக்கூண்டு தெரியுது பாருங்கள். இது வழியாக தான் புகைகள் வந்து வெளியே போகும். இதில் வந்து பாருங்கள் மக்களே, இந்த கல்லில் மீன் சின்னம் பொறிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இந்த கல்லில் மீன் சின்னம் பொறிச்சிருக்கிறாங்க பாருங்கள். மீன் சின்னம் பொறிச்சிருந்தாலே என்ன அர்த்தங்க, பாண்டியர்கள் காலத்தில் இந்த பாண்டியர்களும் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, பாண்டியர்களும் இந்த கோயிலை வந்துட்டு புனரமைச்சிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. நான் அப்பளவே சொன்னேன் பார்த்தீங்களா, மீன் சின்னம் இருந்தால் பாண்டியர்கள் காலத்தில் இதை வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஆஞ்சநேயர் இருந்தாலும் பாண்டியர்கள் காலத்தில் இந்த கோயிலில் வந்துட்டு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்கன்றது அர்த்தங்க. ஆஞ்சநேயர் இங்கே இருக்கிறாரு பாருங்க, ரொம்பவுமே அழகாக ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கிறாருங்க. இன்னுமே மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் ஒரு 200 படி வரும்னு நினைக்கிறேங்க. எங்கேயோ ஆகாயத்தில் கொண்டு வந்து கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், இன்னும் அந்த கோபுரத்தை பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. அப்படியே மேலே ஏறி போயிட்டுருப்போம். இங்கே நம்ம படி ஏறுறதுக்கு முன்னாடி இடதுபுறம் ஒரு மண்டபம் இருக்குதுங்க. விக்டோரியா பாட்டி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அது என்னதுன்னுட்டு. வாங்க நம்மளும் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன தாத்தா, யார் இருக்கிறாங்க? வரதராஜாவா? ஓகே, சூப்பராக இருக்கிறாங்க. வரதராஜர் பார்க்கறதுக்கு தன்னுடைய துணைவியாரோட ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு கோலத்தில் இருக்கிறாருங்க. இப்போ இன்னும் மேலே வந்துட்டு இந்த படி வழியாக தான் நம்ம ஏறணும். ஓகே ஓகே மக்களே, போவோம் மேலே. கோபுரத்தை காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, பழமை மாறாமல் இன்னும் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அந்த கோபுரத்தினோட வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. இதுதான் அந்த கோபுரம். இங்கே நம்ம என்ட்ரி ஆகிறோங்க. அப்பா, நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சி, நல்ல அழகான ஒரு புடைப்பு சிற்பங்களாகவே இருக்குதுங்க. இந்த கோயில் வந்துட்டு ஒரு கல்லடி கோயில்னு நினைக்கிறேங்க. அதாவது கற்களையே எடுத்து அடுக்கி அடுக்கி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கல்லடி கோயிலுங்க இது. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சுண்ணாம்பு கலவையும்
மணல், அப்புறமா முட்டையினோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டுமே இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு போட்டிருக்குறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ வருஷங்கள் கடந்தும் இன்னமும் அது நிலச்சி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ராங் இருக்குது பாருங்கள். மக்களே, கேமராவில் கொஞ்சம் சரியாக தெரியலைங்க, அதனால தான் மொபைலில் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கிறாரு பாருங்கள். பெருமாள்னாலே அழகுதாங்க. மக்களே, சிறந்த முறையில் நம்ம இந்த வரதராஜ பெருமாளை வந்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ பெரிய மலையை ஏறி வந்து நம்ம பெருமாளை பார்த்தது உண்மையிலுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு பின்னாடி கிளைமேட்டை பாருங்கள், வேற லெவல் மக்களே. மழை வந்துடும். மழை வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நம்ம வந்துட்டு கீழே இறங்கணுங்க. நயனாமலையினுடைய வரதராஜ பெருமாள் கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம விசி எக்ஸ்ப்ளோர் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து மீட் பண்ணிகிட்டே இருப்போம் மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ. வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்பப்போ நான் லொக்கேஷன் வந்துட்டு போடுவாங்க, எப்போ எங்கே போகிறோம் அப்படின்றத. அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ரக் பண்ணலாம் மக்களே. நான் பார்த்து சந்தோஷப்படுற இந்த விஷயங்களை நீங்களுமே பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. மக்களே, நம்ம வந்துட்டு இருக்கிற இந்த கிளைமேட்டை பாருங்க, அப்பா வேற லெவலில் இருக்குதுங்க. அங்கே பாருங்க கிளைமேட். நாங்கள் மக்களே இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தபோது சொன்ன பார்த்தீங்களா, ரோடு வேலை வந்து பாதி தூரம் வரலையும் நடந்திருக்குது, மீதி வந்துட்டு இன்னும் நடக்கலன்னு சொல்லி படியில் இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சைடு வழியாக இறங்கி இப்போ ரோடு வழியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். இந்த ரோடு பாருங்கள், இப்போ மண் பாதை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் அவர் மேலே பூசாரி சொன்னார் பார்த்தீங்களா, ஐயர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் வந்து தார் ரோடு மாதிரி இதை பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த ரோட்டில் தான் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்குறேங்க, சைடு வழியாக இறங்கி. இதில் போகும்போது இந்த பார்க்குற வியூ பாருங்கள், வேற லெவலுங்க. அப்பா அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்ட்டு, மேகம் எப்படி நகருதுன்னு பாருங்கள். அங்கே அந்த மலையை வந்துட்டு மேகம் வந்துட்டு ஃபுல்லாகவே மூடிருச்சுங்க, ஃபுல்லாக வந்துட்டு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் மேலே, இவர் தான் வந்துட்டு வரதராஜ பெருமாளுங்க. இங்கே இருந்துட்டு தான் நம்ம இது வழியாக கீழே இறங்கி இப்போ இங்கே போயிட்டுருக்குறோம்.